நாங்கள் புதுசாக போன வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. சரி கார்டன் வைக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் கிரேப்ஸ் செடி எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். செடியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உரம் வச்சோம். மண்புழு உரம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்துக்கும் மண்புழு உரம் வச்சோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் தம்பிக்கும் செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அப்பத்தாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்தாலும் செடி வச்சுட்டே இருப்பார். வேஸ்ட் பண்ணாலும் இருந்தாலும் நான் விவசாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுவார். அவரை பார்த்து வளர்ந்தனால எங்களுக்கும் என்னமோ செடியெலாம் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சாரி நான் தான் கொஞ்சம் இடுப்பிடி வேலை செஞ்சேன். அவர் தான் ஃபுல் வேலை செஞ்சார். நீ வேலையே செய்யலையம்மா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சார். ஹெல்ப்பராக இருந்தேன். கொஞ்சம் காய்கறி விதைலாம் கூட இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் வளரல. வளர்ந்த பின்னாடி நான் அப்டேட் கொடுக்குறேன். நாங்கள் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டு ஆண்டி எங்களுக்கு பொங்கல் கொடுத்தாங்க. விவசாயி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் முழுசாக விவசாயம் மாறிட்டாரு.